உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு பார்க்க போகிற விஷயம் அல்லப்பட்டியில் 17 வயது சிறுவன் காவல்துறையினுடைய துப்பாக்கிச் சூட்டில் இலக்காகி மரணம் அடைஞ்சிருந்தார். அவர் சம்பந்தமான தொடர்ச்சியான காணொலிகள் எங்கள் சமூக வலைதளங்களில் போட்டு கொண்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில் அவருடைய இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. அந்த ஊர்வலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய குடும்ப உறுப்பினர்களால் ஊர்வலத்தோடு இணைஞ்ச ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் மேற்கொண்டிருக்கிறோம். பதாதைகளை ஏந்தியவாறு அந்த ஆர்ப்பாட்டம் நடந்து போகிறது அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த சிறுவனுடைய பேனர்கள் மற்றும் ஒரு தாயின் வேலை தெரியுமா, ஒரு தாயினுடைய மகன் கொன்று விட்டீர்கள், காவல்துறை ஒழிக அப்படியான சில கோஷங்களோட அந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்தவர். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இறுதிச்சடங்கு ஊர்வலம் நடந்து கொண்டு இருக்குது. அந்த ஊர்வலங்கிறது பக்கத்தில் முன்னுக்கு பின்னுக்கு பொடி வந்துருக்க முன்னுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது. ஒரு பொது இடத்தினூடாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு காவல்துறை நிச்சயம் வருவினம். என்னென்னு சொன்னால் மற்ற பொது விஷயங்கள் போக்குவரத்து அதற்கு இடைஞ்சல் ஏற்படுத்தாத வகையில் அந்த போக்குவரத்து இது இருக்கணும். அந்த அடிப்படையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 காவல்துறை கிட்ட வந்திருக்கிறத நீங்கள் வீடியோவில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்படி வந்திருக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கோபம் கொண்ட காவல்துறையால் தானே அந்த சிறுவன் கொலை செய்யப்பட்டிருந்தவர். அதனால் காவல்துறைக்கும் அந்த போராட்டக்காரர்கள், அதாவது ஆர்ப்பாட்டக்காரர்கள், அவர்கள் இந்த குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள், அவர்களுக்கு இடையில் பெரும் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டது. காவல்துறையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கையை கொண்டு காவல்துறையை தள்ளி விடுற மாதிரி ஒரு வீடியோ எல்லாம் அதில் இருந்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல அதில் பிடிச்ச விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குடும்ப உறுப்பினர்கள் கெட்ட வார்த்தைகள், தகாத வார்த்தைகள்னு சொல்லி அவர்களை அடிக்கிற அளவுக்கு எல்லாம் போகிறாங்க. ஆனால் அதில் இருந்த காவல்துறை எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அதை இந்த இடத்த விட்டு போங்க, உங்களை ஆர்ப்பாட்டத்தை வடிவாக செய்யுங்க, மெதுவாக செய்யுங்க, சத்தமில்லாமல் செய்யுங்க, மற்றவர்களுக்கு பாதுகாப்பு இடையூறு வழங்காமல் செய்யுங்கன்னு சொல்லி அவர்கள் அனுப்பக்கூடியதாக இருந்தது, பார்க்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக அந்த இடத்துல காவல்துறையோடு அப்படி செய்ததுக்காக அவர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கலாம். ஆனால் காவல்துறை அந்த செயற்பாடை மேற்கொள்ளலை. என்னென்னு சொன்னால் ஒரு மகனுடைய வேலி, ஒரு பிள்ளையினுடைய வேலி, ஒரு சகோதரருடைய வேலி இறந்துட்டார். அவருடைய குடும்பம் படுற வேதனையை அவர்களால் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் அவர்கள் எந்த விதமான நடவடிக்கைகளும் அந்த இடத்துல எடுக்கப்படாமல் பேசாமல் இருந்தது அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. உண்மைக்குமே அதுக்கு நாங்கள் காவல்துறைக்கு ஒரு சல்யூட் வழங்குகிறோம். அது குறிப்பாக அந்த சிறுவனுடைய மரணம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னால் கிட்டல கூட ஒரு பிரபல சட்டத்தரணிவரால் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தவர். அதில் நேரடியாக ஒருவரை துப்பாக்கிச்சூடுக்கு இலக்காகி, அதாவது தப்பியோடின வாகனம் ஒன்று துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி அவரை நேரடியாக கொலை செய்வதற்கு எந்த சட்ட அதிகாரமும் இல்லை என்ற மாதிரி வெளியிட்டிருந்தவர். அப்போ அந்த அடிப்படையில் அது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். குறிப்பாக அந்த பொடியனுக்கு இந்த வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் எந்த ஒரு வழக்குகளோ அல்லது குற்ற இதுகளோ இல்லைன்னு சொல்லப்படுது. அப்போ இதுதான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருந்தது. அந்த 5 பெண் சகோதரர்களுக்கு ஒரே ஒரு ஆண் சகோதரர் அந்த குடும்பத்தை வச்சு பார்த்துட்டு வர மாதிரி அவங்களோட அம்மா கண்கிழங்கி அல்லது வீடியோக்களையும் பார்த்துருந்தாங்க. இருந்தாலும் உங்களுக்கு இந்த நேற்றைய அந்த இறுதி ஊர்வலத்தில் இடம்பெற்ற அந்த சம்பவத்தினுடைய வீடியோ உங்களுக்கு அதில் பின்னுக்கு போய் போட்டு வரும், தொடர்ச்சியாக பார்த்துக்கொள்ளுங்க. நன்றி சொந்தங்களே, மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம். குடும்பம் அத்தனைக்கும் பாதுகாப்பு ஐயா தரணும். எனக்கு லைசன்ஸ் இல்ல, என்ன என்ன காசு கேட்காங்க, கிடந்த காசு முன்னுக்கு பொறுத்து கொடுத்துட்டா பிள்ளைக்கு வேலை செஞ்சவங்க ஐயோ
லைசன்ஸ் இல்ல தாயம் 6 சவரங்களையும் அவன் தான் பாக்குறான் ஒரு நேரம் வீட்டுல நிக்காது நாங்கள் எங்க சொல்லி ஆர்ப்பாட்டத்துக்கு போகலாம் என்று சொல்லி அப்பாவுக்கு போய் வளர்த்து போடினா அப்பாவை பிடிக்க சொன்னதா